அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். மொழியின் ஒளிக்கதிராய் ஒளிர்ந்த சான்றோர்களை போற்றுவது மாணவ பெருமை. இன்று 3 வள்ளுவரில் இருந்து நான் மாணவி சிஞ்சிதா ராஜசிவம் பாவலேறு பெருஞ்சித்தினரை பற்றி பேச வந்துள்ளேன். பாவலேறு பெருஞ்சித்தினர் தனி தமிழுக்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்த பெரும் பாவலர் ஆவார். இவர் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு போன்ற இதழ்களை தொடங்கி தூய தமிழ் பற்றை மக்கள் மனங்களில் விதைத்தார். இவரது கனிச்சாறு, ஐயை போன்ற கவிதை நூல்கள் தமிழின் சுவைக்கும் சொல் வளத்திற்கும் சான்றாக திகழ்கின்றன. இவர் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தனிச்சிறப்பை வலியுறுத்தும் வகையில் பல ஆய்வு நூல்களை படைத்தார். இவர் தனது பாடல்களில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை துணிச்சலுடன் எடுத்துரைத்த புரட்சி கவிஞர் ஆவார். இவர் தனி தமிழ் இயக்கத்தின் கோட்பாடுகளை புலவர்களிடையே பரப்பி தமிழ் பாடல் திறமையை மேலும் கூர்மைப்படுத்தினார். இவரது தமிழ் பணியால் இலக்கண கலை பெற்ற தூய தமிழ் நடையானது மேடை பேச்சிலும் எழுத்திலும் நிலை பெற்றது. இவர் தமிழ் மொழியின் மூலத்தையும் பிற மொழி கலப்பற்ற தன்மையையும் நிலைநாட்ட அயராது உழைத்தார். இவரது ஆவேசமான வரிகள் மொழிப்பற்று மற்றும் இனமான உணர்வுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தன. ஆகையால் பாவலேறு பெருஞ்சித்திரனார் தனி தமிழின் எரிமலையாய் மொழி போராட்ட களத்தில் ஒளிர்ந்தவர். இவ்வாறு தமிழை தாங்கிய சான்றோர்கள், வாழ்வின் வழிகாட்டிகள், மொழியின் காவலர்கள், தமிழ் வளம் பெறவும் நெறி நிலைத்திருக்கவும் சான்றோரின் பாதையை பின்பற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி.